வெல்கம் டு சரண் ஃபேஸ் சொல்யூஷன். மிஷன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேப்பர் மாதிரி ரவா தோசை சுடணுமா? ஸோ அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில சொல்கிற டிப்ஸ்லாம் தெரியும். ஸோ இதுக்காக நம்ம மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். ரவா 1.5 கப், 1 கப் மைதா, 1/2 கப் அரிசி மாவு. இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் தட்டியும் போடலாம், அப்படியேவும் போட்டுக்கலாம். மிளகை நல்லா தட்டி நான் 1, 2 நல்லா தட்டி போட்டிருக்கேன். அப்போ தான் எடுத்து வைக்க மாட்டாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மாவோடு போட போகிறோம். ஸோ வெங்காயத்தை நல்லா கையை வச்சு நல்லா இது பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எந்த ஒரு இதுலையுமே நான் வேறு எதுவும் சேர்க்கவே இல்லை. அவ்வளோதான். ஜஸ்ட் தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரவா தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கரைக்க வைக்கக்கூடாது. ஏன்னா ரவா ஊறி போச்சுன்னா அதுக்கப்புறம் தோசை வேறு மாதிரி ஆயிரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம கரைச்சி ரவா தோசையை நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஊறணும்லாம் தேவையே கிடையாது. எந்த அளவுக்கு தண்ணியாக கரைக்கணும் இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும். உங்களுக்கு தோசைக்கல் நல்லா கடையில் வைக்கிற மாதிரி பெரிய கல்லாக இருந்துச்சுன்னா ஒரு செம்மையான ஒரு ரோஸ்ட் பெருசாகவே ஊற்றிக்கலாம். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற கல்லை வச்சு நம்ம ஊற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நல்லா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நல்லா எண்ணெய் இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நல்லா அந்த சூடுபடுத்தி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அந்த இதை நல்லா கிண்டி விட்டு ஊற்றுங்க. இல்லைனா அடியில் ரவாயாக இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம ஊற்றுறப்ப கிண்டி விட்டுட்டு நம்ம ஊற்றணும். ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர் சுற்றி ஊற்றி அப்புறமா நடுவில் உள்ளது அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு பேப்பர் மாதிரி ரோஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா ஓரளவு அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த வேகிற அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு மேலே ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி இந்தமாரி தோசை கரண்டியை வச்சு நல்லா தடவி விடுங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். சுற்றிலாம் நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சுற்றி நல்லா தோசை கரண்டியை வச்சு எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள், செம்ம ஒரு கலரில் சூப்பராக இருக்குது. இப்போ திரும்பியும் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். செம்மையாக ஒரு பேப்பர் மாதிரி ரோஸ்ட் ரெடி ஆகும். அவ்வளோதாங்க. 2 பக்கம் திருப்பி போட்டு ரவா தோசையை எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். பாருங்கள், இன்னொரு தோசை நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா அதை விட இன்னும் இது நைஸாகவே ஊற்றிருக்கேன். ரோஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரவா தோசைக்கு காம்பினேஷனாக ஒரு 3 வகையான சட்னி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி நான் எப்படி அரைப்பேங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பேர் நிறைய விதமாக அரைப்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான அளவு தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு, புளி, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பொட்டுக்கடல, இது எல்லாத்தையும் நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ தேங்காய் ஒரு முடி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அரை மூடி நீங்கள் பொட்டுக்கடல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்பையும் குறைன்னு இல்லாமல் அந்த மீடியம் இதில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா அது இருக்கும் வாசனையாக. ஊற்றினீங்கன்னா ஒரு கோகனட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். நான் தண்ணியாக எனக்கு சாப்பிட பிடிக்கும், அதனால் தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி அரைக்கப்படுறது தான் பார்க்குறோம். ஸோ வெங்காய சட்னி, இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் பாதி அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு, தக்காளி ஒரு 2-3 தக்காளி வச்சுக்கோங்க. தக்காளி கம்மியாக தான் போட போகிறோம் வெங்காய சட்னிங்கிறதுனால. ஸோ அதுக்கு முதல்ல வெங்காயத்தை எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வதக்கி நம்ம அரைக்கிறப்ப நல்லா கெட்டு போகாமல் நம்ம வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் சட்னி. புளி போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 3-4 மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கலாம். காரம் வெங்காய சட்னிக்கு நல்லா தான் இருக்கும், சூப்பராக. இப்போ நான் மீடியமாக போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கி ஓரளவு அந்த லைட்டாக ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. லைட்டாக ஓரளவு இந்த மாதிரி பாருங்கள் கண்ணாடி பதத்தில் வந்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டுருங்க. போட்டு திரும்பி நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலே போட்டு நல்லா வதக்கி எடுங்க.
அந்த தக்காளிலாம் வந்து நல்லா ஓரளவு நல்லா மேஷ் ஆகி நம்ம அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், அந்த இதெல்லாம் தோல்லாம் நல்லா உறிஞ்சி இருந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வர அளவுக்கு நம்ம வதக்குனா போதும். வதக்கி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் லாஸ்ட்டாக அரைக்கிறப்ப கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் என்ன கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் நான் அதில் போடலை. இப்போ எல்லாமே போட்டு நல்லா இன்னொரு ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணும் தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை கடலெண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா அந்த ஸ்பைஸியாக இருக்கிறப்ப அந்த இது கொஞ்சம் தெரியாது, வாசனையாக நல்லாயிருக்கும். ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிங்கன்னா சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கார சட்னி, இன்ஸ்டன்ட் கார சட்னி. அதாவது டக்குன்னு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம் அந்த கார சட்னி. அதுக்கு வந்து 3 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு வந்து தோலோடு தான் போட்டிருக்கேன், நீங்கள் தோல் நீக்கி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வச்சுக்கோங்க. மிளகாவும் பூண்டும் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. கட்டியாக தான் இருக்கணும் சட்னி, ரொம்ப தண்ணியாக ஆக்கிறாதீங்க. சும்மா லைட்டாக அந்த இதில் கழுவி ஜாரை கழுவி அதில் ஊற்றினா போதும். இந்த சட்னி வந்து நம்ம உடம்பு முடியாமல் ஒரு ஜுரம் அடிச்சிட்ருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வாய் கசப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காய பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணி அது வாசனைக்காக தான். ஸோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே போட்டு ஆட் பண்ணி தாளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சட்னியில் வந்து ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஸ்பைசி கார சட்னி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன் ஃபீஸ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.